ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம திவனேஷ் தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரும் அளவுல ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆமாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் இருக்க 10 போட்டியாளர்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியாளர மட்டும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கு அனுப்புற மாரி பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. இதுல இறுதிப் போட்டியில மொத்தமா 5 போட்டியாளர்கள் சூப்பரா பாடப் போறாங்க. ஆனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போட்டியாளருக்கு மட்டும் தான் வாய்ப்பு தர்றதா அந்த சேர போட்டிருந்தாங்க. இதுல எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்த திவனேஷ் போவாரா அப்படின்னு மிகப்பெரும் அளவுல கேள்விக்குறி எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா 5 போட்டியாளர்கள்ல நம்ம எல்லாத்துக்கும் பிடித்த ஜிவனேஷ் பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கான ரேஸ்ல இருக்காரு. அடுத்ததா யோகாஷி அவர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி இருக்காங்க. அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஹேமமித்ரா இருக்காங்க. இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டு இறுதிப் போட்டிக்கு யார் போவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா டிக்கெட் டு ஃபினாலே சுற்றுல திவனேஷ் அவர்கள் நிச்சயமா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க சொல்லுங்க, இறுதிப் போட்டிக்கு போனோம்னா திவனேஷ்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு. சென்னை சேர்ந்த இந்த குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட ட்ரெயினிங்ல வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு. அவர் போனாங்கன்னா யாரெல்லாம் ஓட்டு போடுவீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன பாடல் பாடியிருக்காருன்னா, டிக்கெட் டு ஃபினாலேல காலங்களிலே அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அப்படின்ற பாடல காதல் பாட்டை ரொம்ப சூப்பரா பாடிருக்காருங்க தாத்தாவோட ட்ரெயினிங்ல. பாடுறது மட்டும் இல்லாம கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்ல போற எம்ஜிஆருடைய பரிசையும் பெற்றிருக்காரு. சூப்பரா. யாருக்கெல்லாம் இந்த ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் ரொம்பவே அவளோட பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.